பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை சொல்லி பார்க்கலாமா? லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறதே என்றார். இன்னைக்கு அநேக இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தேவனை பரீட்சை பார்த்து கொண்டு இருக்கிறோம். எப்படின்னு சொல்லி கேட்கறீங்களா? இந்த வார்த்தை யாருக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை அப்படின்னா, இயேசு பிசாசை பார்த்து சொல்லுகிறார். பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவ 3 விதமான சோதனைக்கு உட்படுத்துகிறான். அந்த சூழ்நிலையில தான் ஒரு வார்த்தை தேவாலயத்தினுடைய உயரமான இடத்துக்கு கொண்டு போய் இயேசுவை, இங்கிருந்து தாழ குதிங்க ஆண்டவரை, இது உங்களுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு தேவர்கள் உங்களை தாங்கிக்குவாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கிறதுன்னு சொல்லி பிசாசு பேசுறான். இந்த வார்த்தையை கேட்டுதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாகன்னு சொல்லி எழுதியிருக்கிறதே, சொல்லி இருக்கிறதே அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு பிசாசை போல நம்மளும் தான் ஆண்டவர் என்ன பண்றோம் தெரியுமா? சோதனை பண்றோம். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் கண்டிப்பா காப்பாத்துவார். நம்முடைய கால் இடராதபடிக்கு பாதுகாப்பார். எப்ப தெரியுமா? வேணும்னு ஆண்டவரே நான் விழுக போறேன் என்னை பிடிங்க, அப்படி இல்லை. நம்ம தெரியாம தினந்தோறும் ஜெபிச்சு கர்த்தருக்குள்ள நம்முடைய வாழ்க்கையை வைத்துக் கொண்டு தெரியாம எங்க விழும்போது கண்டிப்பா நான் சொல்றேன், கர்த்தர் தம்முடைய தூதர்களை வைத்து நம்மை பாதுகாத்துக் கொள்வார். ஆனா நான் விழப்போற ஆண்டவரேன்னு சொல்லி சோதனை பண்ணும்போது கர்த்தர் நம்ம பாதுகாக்கவே மாட்டார். இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெபம் அப்படிதான் இருக்கு. ஆண்டவரே, இயேசுவே, நீர் இந்த இடத்துல இருப்பீரானால், நீர் என் கூட இருக்கிறீங்கன்னா இதை செய்யுங்க ஆண்டவரே. தப்பு ஆண்டவரே, நீங்க எங்க கூட இருக்கிறீங்க, நீங்க என் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறத கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டு பாருங்க. நான் கேட்கிற காரியத்துல அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்க. அதுதான் விசுவாசம் உள்ள ஜெபம். ஏன்னா வேதவசனம் சொல்லுது இல்ல, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். இயேசு கிறிஸ்துவை பாருங்க, நல்ல அழகான ஜெபத்தை செய்வார். எல்லா இடங்கள்லயும் அந்த அப்பத்தையும் மீனையும் அப்படியே வானத்துக்கு நேரம் உயர்த்தி வைத்து ஜெபம் பண்ணுவார். இதோ அருமையான இந்த லாசருடைய மரணத்துல இயேசு சொல்லுவார், ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். அப்போ அங்க இருக்கிற ஜனங்க அறிந்து கொள்ளுகிறாங்க, இயேசுவோடு பிதாவாகிய தேவன் கூட இருக்கிறார். இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருப்பீரானால் எனக்கு வெளிப்படுத்துங்க, எங்க கூட பேசுங்க, நீங்க இருக்கிறத காமிங்க. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? நமக்கே டவுட், ஆண்டவர் கூட இருக்கிறாரா இல்லையா? ஆண்டவர் அப்படி பரிச்சு பார்க்க கூடாது. விசுவாச வார்த்தைகளை சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க எங்க கூட இருக்கிறீங்கப்பா, என் பேச்சை கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே, என்னுடைய வார்த்தைகளை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறீங்கப்பா, நான் கேட்கிறத கொடுங்கப்பா, அதிசயத்தை செய்யுங்க, அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்க. கர்த்தர் கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். நம்முடைய ஒரு சொல் கூட பிசாசை போல சோதனை உட்படக்கூடிய சொல்ல நம்ம பேசவே கூடாது. அப்படி பேசினோமானால் பிசாசுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லை. கவனமாய் செயல்படுங்க, கவனமாய் தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம் கூட இருக்கிறார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி இனி வரக்கூடிய நாட்கள்ல ஆண்டவரே, இதோ எங்களுடைய ஜெபமோ எங்களுடைய வார்த்தையோ உம்மை பரீட்சை பார்க்கிற வண்ணமா இல்லாதபடிக்கு இதோ விசுவாசம் நிறைந்த வார்த்தையை நாங்கள் பேசவும் ஜெபிக்கவும் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்கு அவன் ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.